Hello viewers, I am Hanshika Shivani from Bharati Vidyalaya Metric Higher Secondary School ரெடிபட்டினா மக்கள். இன்றைக்கி நம்ம கார்ட்டூன் சீரீஸில் பார்க்க போகிற டாபிக் மம்மிஸ் அலைவ். இது 1997 ரிலீஸ் ஆன ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் கார்ட்டூன். இது 90s காலத்தில் வந்தது. ஆனால் இந்த கார்ட்டூன் ஆக்ஷன் அட்வென்ச்சர் மைத்தாலஜி எல்லாம் சேர்ந்துருக்கும் ஒரு யூனிக் சீரீஸ். முதல்ல இந்த கார்ட்டூனோட பேக்ரவுண்ட் பற்றி பார்ப்போம். இந்த ஸ்டோரி ஆரம்பிக்கிறது ஆன்ஷியன்ட் எகிப்த் காலத்தில். அந்த நேரத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த தீய மந்திரவாதி ஒருத்தன் இருந்தான். அவன் பேர் தான் ஸ்கேரப். அவனோட ஆசை என்னென்னா எப்போதும் உயிரோடு இருக்க வேண்டும், அதாவது இம்மாராலிட்டி பெற வேண்டும். ஆனால் அதுக்காக அவன் ஒரு பெரிய பிளான் போடுறான். என்னென்னா பாரோவின் மகனான பிரின்ஸ் ராப்ஸின் உயிர் சக்தியை எடுத்தால் தான் தன்னால் இம்மார்டாலிட்டி பெற முடியும்னு அவன் நினைக்கிறான். அதனால் அவன் அந்த இளவரசனை தாக்குறான். ஆனால் அந்த பிளான் முழுமையாக கம்ப்ளீட் ஆகலை. ஸ்கேரப் பிடிப்பட்டு மம்மியாக அடக்கம் செய்யப்படுகிறான். அதாவது அவனை உயிரோடு வச்சு மம்மி கல்லறையில் பூட்டி வைக்கிறாங்க. பல வருஷம் கழித்து கதை ப்ரெசன்ட் டைமுக்கு வருது. ஸ்கேரப் மீண்டும் உயிரோட வரான். அப்போ தான் ஒரு முக்கியமான விஷயத்தையே கண்டுபிடிக்கிறான். என்னென்னா பிரின்ஸ் ராப்ஸின் ஆன்மா இப்போ ஒரு சின்ன பையனாக மறுபிறவி எடுத்திருக்கு. அந்த சின்ன பையன் பேர் ப்ரீஸ்லி கேர்னோவன். இப்போ நம்ம ஸ்கேரப்போட பிளான் என்னென்னா ப்ரீஸ்லியை பிடித்து அவனோட ஆன்மாவை எடுத்துக்கொண்டு இம்மார்டாலிட்டி பெற வேண்டும். ஆனால் ப்ரீஸ்லி தனியாக இல்லை. பாரோவின் பழைய பாதுகாவலர்களாக இருந்த 4 வீரர்களும் ப்ரீஸ்லியை காப்பாற்ற மீண்டும் உயிரோடு வருகிறாங்க. அவங்க தான் மம்மி வாரியர்ஸ். அதில் முதல் ஒருவர் தான் ஜாக்கல். இவர் தான் டீம் லீடர். மிகவும் காம், இன்டெலிஜென்ட் மற்றும் ரெஸ்பான்சிபிள் கேரக்டர். குழுவையே வழிநடத்தும் ஒரு முக்கியமானவர். அடுத்து ராத். இவன் கொஞ்சம் ஃபன்னியான கேரக்டர் தான், ஆனால் போராட்டத்தில் மிகவும் டேஞ்சரஸ் ஃபைட்டர். சில சமயம் சார்ஸ்கேட்டிக் டைலாக்லாம் பேசுவான். அடுத்து இருக்கிறது வாரியர் ஆர்மன். இவர் தான் டீம்லேயே ஸ்ட்ராங்கஸ்ட் கேரக்டர். பெரிய உடல், அதிக சக்தி, சண்டையில் மிகவும் பவர்ஃபுல். 4வது வாரியர் நெஃபர்டைனா. இவங்க தான் டீம்லேயே இருக்கும் ஒரே ஃபீமேல் மம்மி. மிகவும் ஸ்மார்ட், குவேக் மற்றும் ஏஞ்சல் ஃபைட்டர். இந்த 4 மம்மி வாரியர்ஸ்க்கும் எகிப்தியன் காடின் சக்தி இருக்கும். அவங்க ஃபைட் செய்யும்போது ஒரு ஸ்பெஷல் டைலாக் சொல்லுவாங்க. என்னென்னா வித் த ஸ்ட்ரென்த் ஆஃப் ரா. அந்த நேரத்தில் அவங்களுக்கு மேஜிக்கல் ஹார்மோன் ஆக்டிவேட் ஆகும். அதனால அவங்க சூப்பர் ஹியூமன்ஸாக மாறிடுவாங்க. இந்த சீரீஸில் ஒவ்வொரு எபிசோடும் ஸ்கேரப் ப்ரீஸ்லியை பிடிக்க புதிய திட்டம் போடுவான். சில சமயம் மான்ஸ்டர்ஸ் அனுப்புவான். அண்ட் தென் சில சமயம் மேஜிக் பவர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவான். ஆனால் மம்மி வாரியர்ஸ்லாம் சேர்ந்து நம்ம ப்ரீஸ்லியை காப்பாற்றிடுவாங்க. இந்த கார்ட்டூனில் ஆக்ஷன் சீரீஸ் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும். அதே நேரத்தில் காமெடி மூமெண்ட்ஸும் இருக்கும். குறிப்பாக ராத் பேசும் டைலாக்ஸ்லாம் ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்கும். மேலும் இந்த சீரீஸ் எகிப்தியன் மைத்தாலஜி பற்றி சில இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸை காட்டுது. காட்ஸ், மேஜிக், ஆன்ஷியன் கல்ச்சர் போன்ற விஷயங்கள் கார்ட்டூன் ஸ்டைலையே காட்டுது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா இந்த சீரீஸில் மம்மி வாரியர்ஸ் பவர் யூஸ் பண்ண பிறகு அவங்களுக்கு ரெஸ்ட் தேவைப்படும். அதனால் அவங்க சார்கோபேகஸ்க்கு திரும்ப ரீசார்ஜ் ஆக வேண்டும். இதுதான் கார்ட்டூனில் இருக்க ஒரு யூனிக் கான்செப்ட். மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த மம்மிஸ் அலைவ்ங்கிறது ஒரு ஷார்ட்டாக இருக்கும், ஆனால் மிகவும் என்டர்டெய்னிங்கான கார்ட்டூன் சீரீஸ். ஆக்ஷன், அட்வென்ச்சர், மைத்தாலஜி எல்லாம் சேர்ந்து விரும்புகிறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான கார்ட்டூன். அண்ட் தென் தேங்க்யூ.